ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இன்னைக்கு காலையில் டிஎன்இஏ 2025 ரவுண்ட் ஒன்றுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாருக்கும் வந்திருக்கும். பரபரப்பாக உடனே ஃபோன், சார் எனக்கு இது வந்திருக்கு சார், இந்த காலேஜ் எடுத்துக்கலாமா, இந்த காலேஜ் இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குமா சார், நான் போட்டது இசிஇ நினச்சி போட்டேன் சார், வந்தது மெக்கானிக்கல். இசிஇலே எனக்கு பிஎல்எஸ்ஐ தான் சார் கிடைச்சிருக்கு. நான் இப்போ போட்ட காலேஜ் கொஞ்சம் தப்பாக போட்டுட்டேன், எனக்கு அப்போர்ட் கொடுத்தா பரவாயில்லையா, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்கலாமா, இல்லைனா டிக்ளைன் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்துடலாமா, இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் கால்ஸ் எனக்கு வந்தது. மோர் தென் இன்னைக்கு ஒரு 150 காலுக்கு மேலே நான் அட்டன் பண்ணியிருப்பேன். அதுவும் மதியத்துக்கு மேலே தான் நான் காலை அட்டன் பண்ணேன். காலையில் கொஞ்சம் பேருக்கு மட்டும் அட்டன் பண்ணேன், அப்புறம் ஒரு மீட்டிங் போயிட்டேன். இருந்தாலும் மதியம் நம்ம லைவ் வந்தோம். நிறைய இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கரேகன்ஸ் எக்ஸ்போர்ட்ஸுமே நிறைய வீடியோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்நேரத்துக்கு சில பேர் அக்செப்ட் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணி லாக் பண்ணியிருக்கலாம். சில பேர் நாளைக்கு வெயிட் பண்ணி பண்ணலாமேன்னு யோசிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு இன்புட் நான் கொடுக்குறேங்க. இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி நாம் அக்செப்ட் பண்ணிக்கலாமா, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் பண்ணலாமா, டிக்ளைன் பண்ணலாமா, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இன்புட்டு. ஸோ இந்த இன்புட் ஒரு டேட்டா பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். சில விஷயங்கள் கெஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஏன் அப்படின்னா கரெக்டாக என்ன மூவ் ஆகும், எப்படி மூவ் ஆகுங்கிறத கரெக்டாக சொல்ல முடியாது. பட் எனிவே இது ஒரு நல்ல இன்புட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிஎன்இஏ 2025 டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணி டென்டேட்டிவ் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடியது செய்யக்கூடாது என்ன அப்படின்னு, செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கம்பல்சரியாக ஆர்டர் வந்திருக்கு, 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அக்செப்ட் அண்ட் ஜாயின், இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், upward or move to the next round if not allotted anything அப்படிங்கிற மாதிரி. அதாவது நான் நான் போட்ட மாதிரி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். எனக்கு போட்ட மாதிரி வந்திருக்கு சார், ஆனாலும் கொஞ்சம் மேலே நான் போட்ட சாய்ஸ் வந்திருந்தா பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இவங்களாம் என்ன பண்ணணும்னா கிளவராக அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துடணும். அடுத்தது, எனக்கு போட்டதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல சார், யாரோ சாய்ஸ் ஃபில் பண்ணாங்க, தெரியாதமாக பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கூட ஒரு பேரண்ட் சொன்னார், அந்த மாதிரி நான் தப்பாக போட்டுட்டேன், சிலதை நான் யோசிக்கவே இல்லை, கிடைக்காதுன்னு நினச்சி போட்டேன், கரெக்டாக அதுவே வந்துருச்சு சார், நான் டிக்ளைன் பண்ணிக்கலாமா, உண்மையிலே உங்களுக்கு போட்டது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிக்ளைன் பண்ணி அப்போர்டு கொடுங்க. அப்படி டிக்ளைன் பண்ணி அப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அப்போர்டில் இருக்கக்கூடிய ஏதாவது போட்ட லிஸ்ட்டில் சான்சஸ் கிடைச்சா உங்களுக்கு வந்துடும். போட்டது எதுவுமே பிடிக்கல, எனக்கு வேண்டாம், தப்பான கைடன்ஸில் நான் போட்டுட்டேன், நான் போட்ட காலேஜில் எதுவுமே எனக்கு சரியாக பிடிக்கல, எனக்கு ஆர்டர் வந்தது எதுவுமே சரியாக வரலை, நான் நினச்ச மாதிரியே வரலை, நான் நெக்ஸ்ட் ரவுண்டே பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன, காம்படிஷனில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வர வேண்டியவங்க நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து நீங்கள் தான் முதல்ல சீட் எடுப்பீங்க, அப்புறம் தான் செகண்ட் ரவுண்டில் வரவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் நான் பரவாயில்ல அப்படின்னாலும் இது எடுக்கலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஒரு கேண்டிடேட் கேட்டாப்புல, நான் எனக்கு அதுவும் தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு மெக்கானிக்கல் கிடச்சிருச்சு, நான் அதை படிக்கலாமா, அவ்வளோ தூரம் போய் படிக்கணும் சார், அதுக்கு பதிலாக நான் இங்கே ஏதோ போட்டேன், கவர்மெண்ட்டுங்கிறனால போட்டேன், இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு அடுத்து இங்கே ஏதாவது நான் ஒரு இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டிக்ளைன் பண்ணி மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். அடுத்தது டிக்ளைன் அண்ட் குவிட். இது யார் கொடுக்கலாம் அப்படின்னா, சார் நான் ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் சீட் எடுத்துட்டேன், சும்மா போட்டு பார்த்தேன் சார், வருதா வரலையான்னு பார்த்தேன், வந்திருக்கு, எனக்கு வந்தது சரியாக வரல, நான் சார் மேனேஜ்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க டிக்ளைன் அண்ட் குவிட். ஏற்கனவே நீட்டு இந்த மாதிரி பிஐடி அங்கங்கே ஜாயின் பண்ணவங்க டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் போட்டேன் சார், நீ காலையில் ஒரு பையன் பேசினாப்புல 68 சாய்ஸ் போட்டேங்க சார், உங்களை மாதிரி யூடியூபர்லாம் பார்த்து தான் சார் நான் போட்டேன், நிறைய யூடியூபர்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்கன்னு, ஆனால் 68 சாய்ஸில் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னாப்புல. அவருடைய சாய்ஸ் கார்டுங்க பாருங்க அப்படின்னு பார்த்தா, அவர் எங்கேருந்து இன்புட் வாங்கினாரு, எப்படி இன்புட் வாங்கினான்னு தெரில, உண்மையிலே அவர் போட்ட இன்புட் அவருக்கு சாய்ஸ் போட தெரியாமல் போட்டு தப்பாக பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவருக்கு எதுவுமே அலாட்டட், நாட் அலாட்டட்னு நிறைய பேருக்கு வந்திருக்குது. இந்த நாட் அலாட்டடுங்கள்லாம் தப்பாக சாய்ஸ் போட்டதுனால இவங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னா, நான் மேலே போட்டிருக்கிறதுல ஏதாவது கிடைச்சதுன்னா கொடுங்க சார், வாய்ப்பு இருக்குது அதுக்கு, அப்படி இல்லைன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு கேட்குறது. இது ஃபஸ்ட் ரவுண்டில் நாட் அலாட்டட் ஆகணுக்கான விஷயமா இருக்கும். ஸோ இதுவும் ஓகே பரவாயில்ல, என்ன ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டி போட முடியாமல் செகண்ட் ரவுண்டில் போட்டி போடுவீங்க, அவ்வளோதான். ஸோ இதான் 5 விஷயங்கள். இதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ சின்ன ஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆர்டர் வந்ததில் மக்கள்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, டென்டேட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இந்த வருஷம் இசிஇ சூப்பராக க்ரோ ஆகிருக்கு, மக்களுடைய அந்த விருப்பம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது. 2வது சிஎஸ்சி பிளான் பண்ணியிருக்காங்க, 3வது ட்ரிபிள் இ நல்லாவே போயிருக்கு,
அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் இஎன்ஐ எடுக்கலாமா, ஐசி எடுக்கலாமா, ஐடி எடுக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. க்ரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதுவுமே நல்லா போயிருக்கு. சப்போஸ் நான் இதை எடுக்கலாமா, நான் அக்செப்ட் பண்ணிக்கலாமா சார், இது எனக்கு வந்திருக்கு சார், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக க்ரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன் டாப் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் டெஃபினட்டாக இஎன்ஐ ஐசிஇ தாராளமாக எடுத்துக்கலாம். ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நானே சொல்ல வேணா, நீங்களே எடுத்துடுவீங்க. அதுலேயுமே இப்போ ஐடிக்கு கூட ஐடி போகலாமா வேணாமான்னு நிறைய பேர் கேட்டீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். க்ரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன் தைரியமாக எடுத்துருங்க. அதே சமயத்தில் கோர் பிரான்ச் அப்படிங்கிறது சூப்பராக டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் ஐஐடியோட டைரக்டர் சார் சூப்பராக அதை பற்றின ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அகடமிஷியன்ஸ் சூப்பராக திங்க் பண்ணுறாங்க, ரிசர்ச்சர்ஸ் நல்லா திங்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசர்ச் அவுட்கம் இருக்குது, எப்படி வந்து கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, எத்தனை கம்பெனி உள்ளே வரப்போகுது, ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்டர்நேஷ்னலி எத்தனை பேர் உள்ளே வரப்போகிறாங்க, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் ஆஸ் அகடமிஷியன்ஸாகவும் ஆஸ் ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபராகவும் சில டேட்டாஸை நம்ம இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், கோர் நல்லாயிருக்கும், கோர் நல்லாயிருக்கும், கோர் நல்லா இருக்கணும். கமர்ஷியலாக பேசுறதுக்காக வேணால் நம்ம ஐடி நல்லாயிருக்கும், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய காலேஜில் சீட் அதை நம்பி தான் எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சீட்டெல்லாம் யாரும் எடுக்காமல் கோர் பக்கம் போனோன்னா கோரில் நிறைய பேர் சீட்டை குறைச்சி விட்டாங்க, அதிகபட்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது காலேஜுக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய லாபமாக அமையாது. அதனால் வேணால் ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன நடக்க போகுதுன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி கோர் வந்து நல்லா டெவலப் ஆக போகுது. ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், சைபர் செக்யூரிட்டிலாம் செம க்ரோத் இருக்கும். ஆனால் அடிஷ்னல் கோர்சஸாக இருந்து கோர் கூட இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிவிக்கிறோம். ஏன் ரீசன் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு காரணத்தை. அப்போது கோர் அப்படின்னா நீங்கள் மெக்கு, கெமிக்கல், பெட்ரோ கெமிக்கல், ரொபாட்டிக்ஸ், சிவில், மெட்டலர்ஜி இதெல்லாம் சூப்பராக போயிருக்கு. செகண்ட் ரவுண்டுக்கு போடுறவங்களும் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல சாய்ஸ் போடுறீங்க அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக நல்ல காலேஜும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் நான் அப்புறம் சொல்கிறேங்க. இன்னொரு கான்செப்ட் நான் பார்த்தேன், இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா இன்னொரு டேட்டா நான் செக் பண்ணி பார்த்தேன். கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸை பொறுத்தளவில் தமிழகத்தில் வந்து இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்லி இது வந்து 90,000 சீட் இருக்குங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்காக இருக்கிறது 90,000. 88,000 ப்ளஸ் இருந்தது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணி 90,000 புரியறதுக்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி சீட் அலாட் ஆகிருக்குன்னா இதை கரெக்டாக நடத்துறதுக்கு ஆஸ் பர் ஏஐசிடி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி நார்ம்ஸில் எத்தனை வாத்தியார் வேணும்னா, எத்தனை ப்ரொஃபஸர் வேணும்னா 6,000 ப்ரொஃபஸர்ஸ் வேணுங்க. இப்போ 6,000 டீச்சர்ஸ் உண்மையிலே இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதுவும் கரண்ட் ட்ரெண்டிங்கில் படிச்சுட்டு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னா 100% இல்லை. காரணம் என்னன்னா எம்இ அப்படிங்கிறது ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸாக நம்ம வச்சிருக்கிறாங்க. இந்த எம்இயில் நம்ம ஸ்பெஷலைஸ்டாக படிப்போம் நார்மலாகவே. அப்புறம் எம்இயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு, ஐடி படிச்சுட்டு, ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு, ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங் படிச்சுட்டு, சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு, ஐஓடி படிச்சுட்டு யாராவது வந்திருக்காங்களான்னா யாரும் வரலை. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி எம்இ முடிச்சுட்டு கடந்த 10 வருஷத்தில் வந்தவங்க மேக்சிமம் இரகுலரில் போய் படித்ததுனால சரியான ஒரு அவுட்கம்மை, சரியாக உலக நிகழ்வு என்ன, இண்டஸ்ட்ரியல் நிகழ்வு என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு உண்மையிலே ஆள் இல்லைங்க. கணக்கு காமிக்கிறதுக்காக நிறைய ஆளுங்க இருக்காங்களே தவிர குவாலிட்டியான வாத்தியார்கள் இருக்கிறாங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்து அவங்கெல்லாம் டெவலப் ஆனால் நடக்கும். சில கல்லூரிகள் டாப் லெவலில் க்ரீமியில் இருக்கிற வாத்தியாரை எடுத்து போட்டாங்க. இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரி பீப்புளை உள்ளே கொண்டு வந்து இண்டஸ்ட்ரி பீப்புள் டைரெக்டாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பாயிண்டில் இது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறத திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தாராளமாக வந்து நீங்கள் யோசிக்கலாம். அப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணால் நல்ல கல்லூரிகளை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அந்த அதர் சைடில் பார்க்கும்போது மொத்தம் 1,30,000 சீட் ஃபில் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டோட்டல் சீட்டில் 50,000 சீட், அதாவது அதர் பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வந்து நீங்கள் ஒரு இசிஇ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 சீட் தான் இருக்குது. பட் இந்த 50,000 சீட் இருந்தாலும் இந்த 50,000 சீட் எடுக்கிறதுக்கான போதுமான வாத்தியாருங்க இருக்காங்கன்னா நிறைய சீனியர் ஃபேக்கல்டிஸ் எலக்ட்ரிக்கலில், மெக்கானிக்கலில், சிவிலில், கெமிக்கலில், பெட்ரோகெமிக்கலில், மெட்டலர்ஜிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்குலாம் நிறைய நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுத்து ஒரு மூவ்மெண்ட் போகும். ஸோ தாராளமாக நீங்கள் அதை பண்ணலாம். காம்படிஷன் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா கடந்த 18 வருஷமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த 18 இயர்ஸில் டெஃபினட்டாக என்ன நடந்திருக்கு, பெரிய கேப் வந்து விழுந்திருக்கு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காக படிக்கிறவங்க இல்லை, இந்தியாவுக்காக படிக்கிறவங்க இல்லை, உலக ஃபுல்லாக இன்ஜினியர்ஸ் தேவை. அதனால் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குங்கிற தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் ரவுண்ட் போடுறவங்க நல்ல சாய்ஸை வந்து கரெக்டாக போடுங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் 9500680004 நம்பர் கூப்பிடுங்க. நிறைய பேர் பேசுகிறவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக அட்வைஸ் ஃப்ரீ தான், யாருக்கும் காசுலாம் நம்ம அதிகமாக வாங்குறதில்ல. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம்,
ஒன் டு ஒன் ரொம்ப பர்சனலாக பேசினா மட்டும்தான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணி சார்ஜ் பேசிஸில் நம்ம இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு நிறைய ஃப்ரீ அட்வைசஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஃப்ரீங்கிறதுனால இது வேல்யூ இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. 27 வருஷம் அனுபவத்தினுடைய அவுட்கம் தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறது. ஏன் அப்படின்னா ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து நான் என்ன கஷ்டப்பட்டனோ அது என்னுடைய சகோதரர்கள் படக்கூடாது, வரக்கூடிய சங்கதிகள் படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பணம் தான் இலக்கு அப்படின்னு சொன்னால் கதையே வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை நோக்கி போகிறது இல்லைங்க. அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா 7.5 அண்ட் ஜென்ரல் கோட்டா இன்னொரு டேட்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இப்போ அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக, இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு முக்கியமான இன்புட் நம்ம சொல்கிறோம். 7.5 அண்ட் ஜென்ரல் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7.5 கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸு 2 ஆர்டர் போடுவாங்க. அப்போ ஓகேவா, அவங்களுக்கு 2 சான்சஸ் கிடைக்கும். அந்த மாதிரி 2 சான்சஸ் கிடைச்சாலும் அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒன்று தான் ஆஃபர் பண்ணிக்க முடியும். அப்போ அந்த ஒன்றை எடுக்கும்போது மிச்சம் இருக்கிறது அப்படியே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், அந்த சீட் வந்து அவங்க எடுத்திருந்தாலும் ஜாயின் பண்ண முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக புல் டவுன் ஆகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அப்வர்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா ஷஃபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கூட லைவ்ல சொல்லும்போது நான் 195க்கு மேலே வந்து சான்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ஜென்ரலாக பார்க்கும்போது அப்படி இருந்துச்சுங்க. பட் என்னன்னா உண்மையிலே என்ன நடக்க போகுது அப்படிங்கன்னா கண்டிப்பாக ஷஃபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ இந்த 7.5 கேட்டகரியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்டகரியில் வந்து 2 சான்ஸ் வந்தனால ஒன்றை தான் அக்செப்ட் பண்ணிக்க போறாங்க. ஸோ மெனி சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராங் சாய்ஸ் ஃபில் பண்ணவங்க கொஞ்சம் பேர் வந்து என்னன்னு தெரியாமல் அடுத்த ரவுண்டுக்கு வர போறாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த சீட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். நீட் ஆஸ்பிரன்ஸ் சொல்றவங்க இந்நேரத்துக்கு வந்து அங்கே வாங்கியிருக்கிறோம், அக்ரி போட்டிருக்கோம் சார், நான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் பேர் வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே மேனேஜ்மெண்ட்ல போய் சீட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு கவுன்சிலிங் கிடைச்சா எடுத்துக்கிறேன் சார், அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவுன்சிலிங் போட்டிருப்பாங்க. கவுன்சிலிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து கவுன்சிலிங்ல வந்து இந்த தடவை என்ன ஆயிருக்குன்னா சராசரி பார்த்தீங்கன்னா 3 மார்க்லேருந்து 10 மார்க் நினைச்ச மாதிரி சரியா நிறைய பேருக்கு வந்திருக்காது, ஒரு மாறி வந்திருக்கும். இசி நினைச்சவங்களுக்கு ஐடி கிடைச்சிருக்கும், ஐடி நினைச்சவங்களுக்கு மெக்கானிக்கல் கிடைச்சிருக்கும். சம்பந்தம் இல்லாமல் சில பேருக்கு மட்டும் கரெக்டாக சாய்ஸ் போட்டவங்களுக்கு நினைச்ச மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த 10 சேஞ்சஸ் வந்ததுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்லேயே போய் நம்ம படிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பணம் இருக்கிறவங்க ஏற்கனவே புக் பண்ணவங்க போயிருப்பாங்க. இப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 2662 பேர் இந்த 7.5 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்க கூட வந்து போட்டி போட்டாங்க. அவங்க 2 ஆர்டர் எடுத்திருந்தா 5324 சீட் அப்படிங்கிற ஆர்டர் அவங்க போயிருக்கும். ஆனால் அவங்க யூஸ் பண்ண போகிறது எவ்வளோ, 2662 சீட்டு தான் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ரிமைனிங் சீட் என்ன ஆக போகுதுன்னா திருப்பி வந்து ஷஃப்லிங்கில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து விழுந்துடும். அப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறவங்களுக்கு 7.5 கேட்டகரி உள்ள வந்ததுனால 2662 ஷஃபிள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் சீட்ல அங்கேயும் இங்கேயும் போய் தமிழ்நாடு ஃபுல்லா போய் கிரீமி லெவல் இன்ஸ்டிடியூஷன்ல எத்தனை பேர் எவ்வளவு போட்டிருப்பாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் சீட் போட்டிருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுதான் ஒரு கெஸ். இது கரெக்ட் நம்பர் கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட் அலாட்டட், இந்த இதுல வந்து சரியா அலாட் ஆகாம தப்பா போயிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வரேன் அப்படின்னு நினைச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறேன் அப்படின்னு நினைச்சு போறவங்க ஒரு 1000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதர்ஸ் கேட்டகரி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா, அதர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து விஐடியில் போய் படிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திராவில் போய் படிக்கிறது, அமிர்தாவில் போய் படிக்கிறதுன்னு டீம்டு யூனிவர்சிட்டி சைடில் மூவ் ஆகிறது கொஞ்சம் பேர் வந்து இருப்பாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்துனா ஒரு 1000 பேர். அப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா கிட்டத்தட்ட 6000 பேர் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு, பில்லிங் இல்லாமல் வெளில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். சில கேம்பஸ்ல மட்டும் சில டிபார்ட்மெண்ட்டை எடுத்தவங்க விட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை. கான்கிரீட்டா சொன்னோம்னா இப்போ உதாரணத்துக்கு எஸ்எஸ்என்னோ பிஎஸ்ஜியோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது எடுத்தவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சில கல்லூரியில் மட்டும் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு, உதாரணத்துக்கு இப்போ எஸ்எஸ்என் இல்லை வந்து சிஇஜி கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பிஎஸ்சியில் கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சில பேர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அங்கேயுமே 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய இந்த காம்படிஷனால் சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு மாற்றங்கள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் நீங்கள் போட்டது உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருக்கு, நல்லா கிடைச்சிருக்குன்னா தைரியமாக அக்செப்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அதில் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்திருக்குங்கிறதுக்காக கவலையே பட வேண்டாம், வந்தால் எடுத்துடலாம். இல்லை சார் அப்படின்னு கொஞ்சம் செகண்ட் தாட் இருக்கிறவங்க அக்செப்ட் அப்வர்ட் கொடுக்கலாமா சார்னா கட்டாயம் கொடுக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஎன்ஏ பற்றி தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் 9500680004 நம்பரில் கூப்பிடுங்க. கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம். அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறத எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. அந்த ஆஃபீஸ் பீப்புள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. என்கிட்ட டேரெக்டாக பேசினாலும் நான் ஆஃபீஸ் இருக்கும்போது டேரெக்டாக எனக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் நீங்கள் இல்லை கால்லையோ என்கிட்ட பேசலாம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ். இணையத்திலும் இதயத்திலும். பை பை. See you in the next video.